இது கேதார கவுளை ஒரு ராகம். சரிங்களாங்கம்மா? அப்படி இது அப்படியெல்லாம் பாட வேணுங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அதுல திருஞான சம்பந்த பெருமான் நமச்சிவாய திருப்பதிகத்திலேயே முதல்ல முதல்ல ஒரு நுணுக்கமான ஒரு தேவாரம் இது. இதுல பாத்தீங்கன்னா ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்கிறத சம்பந்த பெருமான் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. பெரியவங்களா இருக்கீங்க, நான்லாம் அடியன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்மளாம் இந்த எந்த ஒரு நோய்களுக்கும் தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெண்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினை அடர்த்தும் எய்தும் பொழுதினும் அம்மையனும் துணை அஞ்சலுத்துமே. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், சாரி நீங்களாம் பேரம்பேத்தி எடுத்தவங்க, பேரம்பேத்திங்களுக்கெல்லாம் தங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த தேவாரத்தை படிப்பா நோய் போயிடும், இந்த தேவாரத்தை படியா இது சரியா போயிடும்னு தங்களெல்லாம் சொல்லும் போதுதான் அந்த நம்மளுடைய அந்த நோய்கள் எல்லாம் தீருமா. பேர்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பண்ணுங்கம்மா. இந்த பண்ணை தங்கள் எல்லாரும் தங்களோட குடும்பத்துல எல்லாருமே இந்த பண்ணை பாடலாம். ஏன்னா எளிய ஒரு பண் காந்தார பஞ்சமம், ரொம்ப எளிய முறை. திருநாவுக்கரச பெருமான் கல்லை கட்டி கடல்ல போடும்பொழுது இந்த பண்டா பாடினார் திருநாவுக்கரச பெருமான். கற்றுணை புட்டியோர் கடலில் பாற்றியும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு பாடியிருப்பாரு. அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளும் பரவும் பரிசு ஒன்று அறிவோம் திருவையாறு தேவாரத்துல பரவும் பரிசொன்றறியே நாகான் பண்டே உண்மை பயிராதே இரவும் பகலும் நினைந்தாழும் எய்த நினைய மாட்டேனான் கருவில் அருவி கமுகுன்ன தென்னம் கூலைக்கு கருப்பாலை அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. அப்படி மூவருமே இந்த பண்ணை யூஸ் பண்ணியிருக்காங்கம்மா. சம்பந்த பெருமானும் யூஸ் பண்ணியிருக்காங்க, நாவுக்கரச பெருமானும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சுந்தரமூர்த்தி சாமிகளும் இந்த பண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த மூவரால் பாடல் பெற்ற பண் இந்த பண்ணு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நமச்சிவாய திருப்பதி எதுவுமே கோயில்ல பாடியிருக்க மாட்டாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் கொடுமுடி பாண்டி கொடுமுடின்னு பாடுறாரே தவிர அவரு கோயில நின்று பாடல. கோயிலுக்கு அக்கறையில நின்று பாடுறாரு. அதாவது இந்த காவிரி இதுல இருந்து ஓரமா நின்றுதான் பாடினாரே தவிர கோயில்ல இருந்து நமச்சிவாய திருப்பதியுமே பாடல. ஏன்னா இது யாருக்காக பாடினாங்கன்னு கேட்டீங்கன்னா அடியார்களுக்காக பாடினாராம். மூவருமே அடியார்களுக்காக. பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் கல்லை கட்டி கடல்ல போகும்போது நற்றுணையாக நமச்சிவாய பண்ணாருங்களா. காதலாய்க்க சிந்து கண்ணீர் மல்கி ஒதுவாத்தமை நன்னுறுப்பது. அதாவது சம்பந்த பெருமான் கைலாயத்திற்கு போறதுக்கு கோயிலுக்கு முன்னாடியே பாடிடுறாரு. பந்தபாசம் மறுக்கவளாலே பாடிடுறாருங்க. அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளை மற்ற பச்சனக்கின்றின் திருப்பாதமே மனம் பாவிது இதுவே துஞ்சலும் துஞ்சலும் பொதுவான இடத்துல தான் பாடியிருக்காரே தவிர எந்த இடத்துலையும் பொதுவான இடத்துல அடியார்களுக்காகவே நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடியிருக்காங்க. அப்படி மணிவாசக பெருமான் ஒருவர் மட்டும்தான் கோயில இருந்து பாடிக்கலாம். அடி எடுத்து கொடுத்ததே தில்லையில நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என சாமியை அடி எடுத்து கொடுத்ததன் காரணமாக அப்படி பாடினாங்க. பேர்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய மந்திரத்தை நம்ம சொல்ல போறோம். அதாவது ரெண்டு இடத்துல சம்பந்த பெருமான் நமச்சிவாயம் சொல்லியிருப்பாரு. காதலாய் கசிந்தலையும் சொல்லியிருப்பாரு, துஞ்சலும் துஞ்சலையும் நமச்சிவாயம் சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம இந்த தேவாரத்தை அற்புதமாக படிக்க இருக்கின்றோம். இந்த பண்ணை எல்லாரும் ஓலமிட்டு பாட வேண்டும், சத்தமா பாட வேண்டும், மெதுவாக பாடக்கூடாது. எல்லாரும் கீழே பாடினீங்கன்னா அதோட பண்ணே மாறி போயிடும். அதனால எப்படி பண்ணணும்னா சொற்றுனை துஞ்சலோ துஞ்சலோ துஞ்சல் இல்லாத அப்படிதான் பாட வேண்டும். துஞ்சலும் துஞ்சல் இப்படி பாடிடக்கூடாது. ஓகேங்களாம்மா? அப்படி பாடுவீங்களா? அப்படி பாடுவீங்களா? சத்தமா பாடுவீங்களா?
சத்தமா எல்லாம் பாடுவோம். சொல்லுங்க. சத்தமா பாடுவீங்க, சூப்பர். சத்தமா சத்தமா பாட பாட வச்சிடலாமா? எல்லாத்தையும் பாட சத்தம் வச்சிடலாங்களா? அஹ் சிவா சிவா ஐயா, எங்களுக்கு நீங்க நீங்க சத்தமா பாடிடுவீங்க. எங்களுக்கெல்லாம் வாய்ஸ் இவ்வளவுதான் இருக்கு, நாங்க இந்த அளவுக்கு தான் பாடுவோம் அப்படின்லாம் இல்ல. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன் பாருங்க. பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரீத்தை நீங்க எவ்வளோ அழகா உங்களுடைய உடம்புல இருந்து எனர்ஜெட்டிக் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மேல பாடலாம். துஞ்சலும் துஞ்சலும் துஞ்ச துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நெய்து நினை மின்னாலோரும். மியூட் போட்டுக்கோமா, நான் சொல்லும்போது பாடிங்களாமா. ஒவ்வொரு வரியா தனித்தனியா கேட்கிறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் தனித்தனியா அடின்னு கேட்பேன். ஆமா, அப்புறம் கேட்க மறந்துட்டேன். மந்திரமாவது நீர் எல்லாம் பயிற்சி பண்ணீங்களா? நிறைய பேர் பாடி அனுப்பிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். நிறைய பேர் பாடி அனுப்பல. யாரெல்லாம் பாடி அனுப்பலன்னு அனுப்பல கேட்டு கொடுங்க அனுப்பல. இந்த பார்க்கலாம். வாரம் கொஞ்சம் டைட்டா நாங்க பாராயணங்கள் 3 ஆமா பாராயணம் ஆமா, பண்ணோம். எல்லாரும் நிறைய பாராயணம் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நாளானிக்கு மணிவாசக பெருமானுடைய குரு பூசை நாள், மாசி மகம். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு நாளின் முன்னிட்டு, சாரி, ஆஹ் அது ஆணி ஆணி மகம், ஆணி சாரி, மகம். ஆணி மகம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். நம்ம வீட்டிலேயே ஆணி திருமஞ்சனம் செய்ய வேண்டும். இந்த வாட்டி எந்த ஒரு முடிவுமே எடுக்கவில்லை. சும்மா பால விடயமாவது செய்து வழிபாடு செய்வோம். எல்லாம் வேண்டிக்கோங்கம்மா. அடியனுக்கு மகன் பிறக்க வேண்டும், நல்லா வேண்டிக்கோங்க. இது நல்ல 9வது மாசம். நல்ல நல்ல எல்லாரும் மகன். நாங்க தினம் முருகனை போட்டுட்டே இருக்கீங்க. அடியனுக்காக ஒரு அடியனுக்காக எல்லாரும் விண்ணப்பத்தை சாமிட்டு வைங்க. நல்ல முருகப்பெருமான் பிறக்க வேண்டும், அவனுக்கு தமிழாகரன் என்று பெயரை வைக்க வேண்டும் என்று நல்லா பிரார்த்தனை செய்ய. எனக்கு அப்புறம் திருமுறை உதுவாமூர்த்திகள் வர வேண்டும், நல்லா பிரார்த்தனை செய்யுங்க. அவங்க அதாவது திருஞான அடியனுடைய, ஏன்னா இது சம்பந்தருடைய பொறுத்து அப்பா வேண்டின மாதிரிதான். திருஞான சம்பந்தருடைய அப்பா அப்படித்தானே, அவருக்கு தமிழை பரப்புறதற்காக குழந்தை வேணும்னு தான் திருஞான சம்பந்தர் பிறந்தார். கேட்டாங்கம்மா. அப்படி தங்களெல்லாம் வேண்டிக்கோங்க, அடியனுக்காக வேண்டிக்கோங்க. அடியனும் வேண்டி விண்ணப்பம் வச்சுட்டு இருக்கோம். சரிம்மா, பாட்டுக்கு போயிடலாம். நிறைய மாணவர்கள் வரவில்லை போல் இருக்குங்கம்மா இன்னைக்கு. ஆமா, தெரியல. இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு வந்ததா நல்ல முகூர்த்த நாள், நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். நாங்களும் இன்னைக்கு திருநாவுக்கரசருடைய இது இன்னைக்கு 2ஆம் நாள் பாராயணம் செய்தோம். பார்த்தேங்கம்மா, பார்த்தேன். ஆமா, நீங்க அதனால போட்டிருந்தீங்க, அதெல்லாமே பார்த்தேன். வந்துட்டு இப்ப உடனே ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்பி பார்த்தாச்சு. சிவ சிவா சிவானந்தம் சிவா. நானும் இன்னைக்கு தான் கலந்துக்கிட்டேன் சாமி. இது நாள் வரைக்கும் இன்னைக்கு தான் நானும் கலந்துருக்கேன். சிவான் சிவாய நம. ஓ, முதல் வகுப்புங்களாம்மா இன்னைக்கு தேவாரம் ஆமாங்க முதல் வகுப்பு. ஆமாங்க ஆமாங்க சாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. துங்கலும் துங்கலில்லாத போதினும் தொடர்ச்சியா இன்னைக்கு கிளாஸுங்கம்மா. காலையில இருந்து தொடர்ச்சியாக வகுப்பு எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன். நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். துங்கலும் துங்கலில்லாத போதினும், எல்லாம் சத்தமா பாடுங்கம்மா, வாயை திறந்து சத்தமா பாடுங்க. எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பயிற்சி செய்யுங்க. துஞ்சலும் துஞ்சலிலா போட்டுக்கோங்க ஆட்சி. துஞ்சலும் துஞ்சலில்லா, நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன் பாருங்க. துஞ்சலும் துஞ்சலில், தனித்தனியா சொல்லுங்க. துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும். மொழி
துஞ்சலும் துஞ்சலில்லாத போலினும் துஞ்சலும் துஞ்சலில்லாத போலினும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் பாலி அருமை. யார் பாடினது? ஜெகநாதன். ஐயா ஜெகநாதன். ஐயா ஜம்முன்னு பாடுறீங்கய்யா. ஏன் மியூட் எடுத்து வீடியோ ஆன் பண்ணுங்க. அவர் ஓதுவார்தே ஐயா சாமி, வீடியோ ஓபன் பண்ணுங்க. அவர் ஓதுவார் சாமி. அதான்மா, அதனாலதான் நல்லா பாடுறாங்க. ஆமா, ஒரு கேள்வி ஞானத்துல பாடுறேன், அவ்வளவுதான். அருமையை அருமை. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும். இன்னும் கொஞ்சம் மேல போனுங்க அம்மா. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் இல்லாத போ தலையாட்டுங்க. இல்லாத போதினும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் தலையாட்டுங்க. போதினும் தலையாட்டுனா தொண்டை பாட்டு வந்துருமா? இல்லாத போதினும் இல்லாத அது என்ன காரணம்னாங்கம்மா, இந்த பண்ணு வந்து கொஞ்சம் கத்தி பாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி பாடினாதான் இந்த பண்ணு வந்து அழகா இருக்கும். ரெண்டாவது பாட்டு ரொம்ப ஈஸி தாங்கம்மா. இருந்தாலும் வந்து முதல் பாட்டு வந்து அதோடைய பண்ணில தான் நம்ம பாடணும். இந்த ராகத்தோட சேர்ந்து தான் பாடணும். யார் பாடுறீங்க? வேற ஒருத்தரா பாடுங்கப்பா, ஒருத்தரா பாடுங்க. நாங்க இன்னைக்கு காலையில இருந்து படிச்சுட்டு தொண்டெல்லாம் ரொம்ப கட்டிட்டு இருக்கு. 5 மணி வரைக்கும் படிங்க. முத்துலட்சுமி படிங்க. முத்துலட்சுமி அம்மா படிங்க. துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தினோ. அம்மா இல்ல, மாத்திட்டீங்க. துஞ்சலும் துஞ்சலில்லாத போழினும் இல்லாத போழ்தினோ. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தினும் போழினும் போழ்தினும் பாடுங்க. துஞ்சலில்லாத போழ்தினும் இல்லாத போழ்தினும் இல்லாத போழ்தினும் துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தினும். இன்னும் நல்லா வரணுமா? துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தினும் துஞ்சலில்லாத போழ்தினும் துஞ்சலும்
துஞ்சல் இல்லாத போதினும் இன்னும் வரணுங்கம்மா. சத்தமா பாடுங்கம்மா. துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் சத்தமா பாடுங்க பாட்டிமா. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் இல்லாத போதினும் இல்லாத போதினும் அடுத்ததுங்கம்மா. படிங்க, சண்முகவல்லியாச்சி படிங்க. யார் இன்னும் படிக்காதவங்க யாரு? துஞ்சலில்லாத போதினும் ஓகே, அடுத்தது பாடுங்கம்மா. இன்னும் ராகம் வரணுங்கம்மா. பூங்கோதை பாடியாச்சா? துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும். பரவாயில்லைங்கம்மா, நீ ஓரளவுக்கு பாடுறீங்க. நன்றி நன்றி. துஞ்சல் இல்லாத போதினும். சரி, சந்தானலட்சுமி அம்மா படிங்க. துஞ்சலும் நொஞ்சலில்லாத அம்மா ஒரு நிமிஷம், அவங்க நல்லா பாடினாங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க பாடுங்க, போடுங்க, சொல்லுங்க, பாடுங்க. துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும். பாலி அருமைங்கம்மா, நல்லா பாடுறீங்களே. அவங்க ஓது அந்த அவங்க ஓதுவார்தான், அவங்களும் ஓதுவார்தான். அவங்க நல்லா பாடுறாங்க. அவங்க அடுத்தது வளர்மதி அம்மா படிங்க. பாடுங்கம்மா. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் துஞ்சலும் சரி, ராஜேஸ்வரி அம்மா படிங்க. ராஜேஸ்வரி அம்மா படிங்க. ராக படிக்கிறேன் தெரியல. பரவாயில்ல, அதனால என்ன, எல்லாரும் தப்பா இருந்தாலும் தப்பில்லைமா. தெரிஞ்சு அப்பதானே தெரியும், வெளியில தொடர்ந்து சொன்னாதான் நீங்க பாடுற தெரியும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும். மாணவர்கள் இன்று 12 பேர் தான் வந்திருக்காங்கம்மா. நிறைய ஆப்சன்ட், நிறைய ஆப்சன்ட் தான். எல்லாம் 100 ரூபாய் ஃபைன் போட்டு விடுமா. அது இன்னைக்கு படிக்க வேற போய் சும்மா ஐயா கோச்சிக்காதீங்கயா, ஃபைன் போடுறேன்னு சொன்னோடனே கோச்சிக்காதீங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் இல்லாத போதினும் இல்லாத போதினும். அப்படிதாங்கம்மா. அடுத்தது. சரி, அடுத்தது எங்க மேகலாட்சி படிங்க. மேகலாட்சி இல்லைன்னா விசாலாட்சி நீ படிங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும். இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணுங்கம்மா. துஞ்சல் இல்லாத போதினும். பயப்பட்டு பாடுறீங்க. சரி, மேகலா படிங்க. மேகலாட்சி படிங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும். அந்த ஆட்சி லாஸ்ட் இன்னைக்குதான் ஃபர்ஸ்டா வந்தாங்க, ஒரு அளவுக்கு பாடினாங்க. 2-3 கிளாஸ் வந்திருக்கீங்க, இன்னும் நல்லா பர்ஃபெக்டா பாட வேண்டாமா? யாரு முகத்தை காட்டுங்க. முகத்தை காட்டித்தான் இருக்காங்க. அம்மா சத்தமா பாருங்க. அப்படி சத்தமா பாடுங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும். ட்ரை வேணுமா? ட்ரை பண்ணுங்க. ஆச்சி ட்ரை பண்றேங்க. ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. வேற பாடுங்க. யார் யார் பாடணும்? எல்லாரும் படிச்சாச்சா? எல்லாரும் படிச்சாச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஓகே நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். நான் எந்த இடத்துல அழுத்துறேன்னு பாருங்க. நெஞ்சகம் நைந்து நைந்து நினை. அம்மா மியூட் போட்டுக்கோங்க. ஆச்சி 2 பேரும் மியூட் போடாம இருக்கீங்க. அம்மா நீங்க மியூட் போட்டு கொடுங்கம்மா. நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். எந்த இடத்துல அழுத்துற நல்லா கவனிங்கம்மா. நெஞ்சகம் நைந்து நைந்து நினைமின் நாள்தோறும். நெஞ்சகம் நைந்து நினைமின் நினைமின் நாள்தோறும். நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். ஒருத்தரா பாடலாங்க. நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். நெஞ்சகம் நைந்து நினைமில் நாள் தோறும். பலே ஐயா, அருமைங்க. நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். பலே 2 பேரும் நல்லா பாடுறீங்க. சரியாப்பா, சரிங்களா ஐயா? அம்மா அடியேனே உங்களுக்கு தான்மா அடியேனே உங்களுக்கு தான் பாடுவாங்கம்மா. சொல்லுங்க ஐயா. நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். ஆச்சி நல்லா சத்தமா பாடுங்க ஆச்சி. நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். அப்படி சத்தமா பாடுங்க. நெஞ்சகம் நிமிந்தி நினைமின் நாள்தோறும். இன்னும் சத்தம் வேணுங்க ஆச்சி. ஓகே, அடுத்தது பாடுங்க. நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். அடுத்ததுமா பாடுறீங்க. நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். நினைமின் அந்த நாள்தோறும் நல்லா அழுத்துமா. நாள்தோறும் நினைமின் நாள்தோறும். அடுத்தது பாடுங்கம்மா. நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். அவ்வளவுதாங்கம்மா, சூப்பர். அடுத்தது யாரு? நெஞ்சகம் நைந்து நினைமின் நெஞ்சகம் நைந்து. அம்மா நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். நைந்து நினைமின் நாள்தோறும். இந்த நாள்தோறும் ஒரு அழுத்துங்கம்மா. நாள்தோறும் நாள்தோறும்
பாடு. அடுத்தது நெஞ்சகம் நைந்து நினைமின்னால் தோறும் நான் நல்லா நாள்தோறும் நல்லா அழுத்துங்கம்மா. நான் நெஞ்சகம் நைந்து நினைமின்னால் தோறும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும் நெஞ்சகம் ரொம்ப சிம்பிளா பாடுங்க. நைந்து நல்லா அப்படியே கொஞ்சம் அழுத்தமா. நினைமின்னாள் தோறும் அடுத்தது பாடுங்க. நெஞ்சகம் நினைவில் தோறும் பாடு. வாழ்த்துக்கலாமா. அடுத்தது நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும். பாலேங்க பாச்சு. அருமைங்க ஆச்சு. இப்படிதான் பாடணும் ஆச்சு. பாட தெரியாது சார். பாட வர இப்பதான் நான் கத்துக்கிறது சரி எனக்கு தெரியாது சார். பாடுறீங்களே. சூப்பர். ஐயா நீங்க பாடுங்கய்யா. படிக்கிறீங்களா? படிங்க. நெஞ்சகம் நைந்தி நினைமின் நாள்தோறும். பாலே ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. நெஞ்சகம் நைந்தி நினைமின்னாள்தோறும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள்தோறும். அம்மா இன்னும் கொஞ்சம் அடுத்த வரும். நாள்தோறும் அப்படி ஐயா மாதிரி வீசி பாருங்க. நாள்தோறும். ஆச்சி பாடி முடிச்சிங்க ஆச்சி. அடுத்தது பாடுங்க. வேற யாரா பாடணுமா? வேற யாரு இன்னும் படிக்காதவங்க யாரு? நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும். நல்லா பாடியாச்சு. அந்த நாள்தோறும் மட்டும் அழுத்துங்காச்சு. நாள்தோறும் அப்படிதான் ஆச்சு. இன்னும் ட்ரை பண்ணீங்கன்னா பாடிடலாம். நைந்து நினைமின்னாள் தோறும். நாள்தோறும். அடுத்த லைன் போலாங்களா? அடுத்த லைன் போலாம். வஞ்சக மற்றடி சும்மாதான் கிடக்கு. நியூட் போட்டுக்கோங்க ஆச்சி. 2 ஆச்சிங்களுக்கும் நியூட் போட்டு விட்டுருங்க. ஆச்சி பெரியவங்களா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தெரியல. வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று வஞ்சக மற்ற அடி வாழ் வஞ்சக மற்றடி தலையாட்டுக்குமா, நல்லா தலையாட்டி பாடுங்க. வஞ்சக இங்க பாருங்க, நான் எப்படி ஆட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கொடுத்துட்டுங்க, எனக்கு கவனிங்க. அம்மா
எல்லாம் புக்கையவே பார்க்கப்படாது, என்னை கவனிக்கணும். எல்லாரும் புக்கையவே நோட் பண்ணிட்டு இருக்கப்படாது. அந்த அசைக்கிற அந்த அசைவை எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா பாடிடலாம். ஈஸியான மெத்தட் தேவார பன்னிசை பாடுறதுக்கு. ஆசிரியர் ஐயா அவராக எடுத்துக்காது, தங்களுடைய ஆசிரியராக தங்களை திருமுறை ஆசிரியராக அடியரை வச்சிருக்காங்க. அதனால அந்த எந்த இடத்துல இப்படி அசைக்கிறாங்க அதெல்லாம் நீங்க நோட் பண்ணியா அழகா பாடிடலாம். நீங்க அதை நோட் பண்ண மாட்டேன்றீங்க, அதனாலதான் ராக வர மாட்டேன்றது. உண்மையா இல்லைங்களா? யாரெல்லாம் நான் வந்து ஐயா நீங்க பாடுறத நான் வந்து இந்த அசைக்கிறதெல்லாம் கவனிக்கிறேன்னு கை தூக்குங்க பார்க்கலாம். ஐயா சூப்பர் ஐயா, சூப்பருங்கம்மா. ஐயா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க ஐயா. சரிங்க அம்மா, சரி போயிட்டு வாங்க. வந்திருக்காங்க. சரி போயிட்டு வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. அதனால இப்ப தச்சமையும் கவனிக்க. சரி போயிட்டு வாங்க. வாங்க ஆச்சு, வாங்க போயிட்டு வாங்க. பயிற்சி பண்ணுங்க, ரெக்கார்டு அனுப்புவாங்க, பயிற்சி பண்ணுங்க. ஓகே. வஞ்சக மாற்றடி வாழ்த்த வந்த கூற்று ஐயா பாடுங்க. வஞ்சகம் மாற்றடி வாழ்த்த வந்த கூற்று. பாலே ஐயா ஆழ்த்துகள். சரி சிவா ஐயா, உங்களுக்கு கரெக்டா சொல்லி தரணும். அப்ப நீங்க முறையான பயிற்சி, நம்ம முறையான பயிற்சி இல்ல. சிவா ஆட்சி பாட சொல்லுங்க ஐயா. ஜகமாற்றடி வாழ்ந்த வந்த கூற்று. பாலே ஆச்சி சூப்பர் ஆச்சி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்து பாடுங்க. பாடுங்க பாடுங்க பாடுங்க. படி சாந்தி படி. வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று. இன்னும் கொஞ்சம் மேல போங்க. வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று. பஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த வாழ்த்த, அந்த வாழ்த்து எப்படி இருக்குமா? வாழ்த்த வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று. வாழ்த்த வந்த கூற்று. சரி ஓகே, அடுத்தது விசாலாட்சி படிங்கப்பா. வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று. படிக்கிற மாதிரி பாடக்கூடாதுங்க ஆச்சி. படிக்கிற மாதிரி பாடக்கூடாது. சரி அடுத்தது பாடுங்க. அடுத்து ராஜேஸ்வரி அம்மா படிங்க. வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று. ஆச்சி சூப்பர் ஆச்சி. நன்றி ஐயா, நீங்க பாருங்க அந்த
நன்றி ஐயா. நிஜமா தான் சொல்றீங்களா? எனக்கு தெரியல. நிஜமாவா? இல்ல நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்டினீங்களே, வந்தக மாற்றடி வான் அந்த இடத்த நிப்பாட்டினீங்கன்னா 2வது லைன் அழுத்து வந்துருங்க ஆச்சு. சூப்பருங்க ஆச்சு. கவனிக்கிறீங்க நீங்க. நன்றிங்க ஓகே, நன்றிங்க. மேகலாட்சி படிங்க அடுத்தது. வஞ்சகம் ஆற்று அடி வாழ்த்த வந்த கூற்று. ஆச்சு நீங்க சும்மா படிக்கிற மாதிரி பாடாம கொஞ்சம் இசையா பாடி பாருங்க. ஓகே, அடுத்தது பூங்கோதை படிங்கப்பா. வஞ்சகமற்றடி வாய்த்த வந்த கூற்று. அம்மா கொஞ்சம் நல்லா திறமையா பாடுறாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம், ஈஷால இருந்து கால் வருதுமா, ஈஷால இருந்து கால் வருது, ஒரே நிமிஷம். அடுத்தது இங்கே உண்ணாமலையாச்சி படிங்க. வஞ்சகம் அற்றடி வாட்ட வந்த கூற்று. கொஞ்சம் ஐயாவே காணுமே. அவர் அதான் போயிருக்காரு, ஒரு கால் வந்திருக்கான், போயிருக்காரு. அடுத்தது முத்துலட்சுமி அம்மா படிங்க. வஞ்சகமாற்றடி வாட்ட வந்த வாட்ட வா வீட்டுல போலியா ஈஷால வகுப்புங்கம்மா. சரி ஈஷா சம்ஸ்கிருதி வகுப்புங்க. நான் மணிவாசர் குரு பூஜை என்னைக்கு வகுப்புங்க. சரி சரி. அதனால அத சொல்றாங்க, ரினியூ பண்ணி கொடுக்குறாங்க. வந்துருங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் போட்டுருக்கோம். ஈஷால பாடுறாங்களாங்கம்மா, அடியாருடைய மாணவர் தான். சரி சரி சரி. ஓகே, அடுத்தது படிங்க. வளர்மதி படிக்கிறீங்களா? முத்துலட்சுமி அம்மா படிச்சிட்டீங்களா? இல்ல படிக்கிறேன். வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று. வாழ்த்த வந்த கூற்று. வாழ்த்த வந்த கூற்று. ஓகே, வளர்மதி அம்மா படிங்க. வஞ்சகமற்றடி பார்த்த வந்த கூற்று. சரிங்களா ஐயா? சரியா இருக்கா ஐயா? பாடுங்க. வஞ்சகமற்றடி பார்த்த வந்த யார் பாண்டதுமா? ரொம்ப அழகா பாடினாங்க. யார் இது? வளர்மதி. வளர்மதி. வளர்மதி கண்ணிகை நானே. நன்றி. சரி சரி. வளர்மதி கண்ணிகை நானே. வாழ்த்துக்கள் அம்மா. சரி, அப்புறம் எல்லாரும் படிச்சாச்சப்பா? இல்ல, சரி, அடுத்த லைன் போங்க ஐயா. அஞ்ச உதைத்தன அஞ்சலு தூமே. அஞ்ச உதைத்தன அஞ்சலு தூமே. யாரும் நியூட் போடலைங்கம்மா, நியூட் போட்டுக்கோங்க. வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று. அஞ்ச உதைத்தன அஞ்சலு தூமே. அஞ்ச உதைத்தன அஞ்சலு தூமே. அஞ்ச உதைத்தன அஞ்சலு தூமே.
பஞ்சகம் 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 மாற்றடி பார்த்த வந்த கூற்று அஞ்சபூதை தன அஞ்சலுத்துமே. அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. 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 அஞ்சபூதைத்தன அஞ்சலுத்துமே. அஞ்செழுத்துமே. 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 அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்சபூதைத்தன அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்துமே. அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்துமே கீழே வந்துடணுமா? அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. அம்மா அஞ்செழுத்துமே கீழே வாங்கம்மா. அஞ்செழுத்துமே. அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. உதைத்தன அஞ்செழுத்துமே. அம்மா அஞ்சபூதைத்தன நமஸ்காரம் சொல்லு. எல்லாத்தையும் நமஸ்காரம் சொல்லு. அஞ்செழுத்துமே. நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம் சொல்லு. நமசிவாயா. எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லு. நமச்சிவாய. நமசிவாய. ஆட்சிகளுக்கெல்லாம் நமச்சிவாய. ஓகே, நமச்சிவாய. 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 யார் அப்பா பேர் என்ன? பாடுறீங்க? 2 பேர் பாடி இருக்கீங்க. வேற யார் பாடுறீங்க? அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே. இன்னும் கொஞ்சம் அழுத்தமா வாங்காச்சு. அஞ்சபூதைத்தன அஞ்செழுத்துமே.
அஞ்சவுதைத்தன அஞ்செழுத்துமே அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்தமே அந்த உதைத்தன அஞ்செழுத்துமே எழுத்துமே வேறங்கம்மா, வேற யாரு பாடணும்? அஞ்செழுத்துமே ஒரு வாட்டி பாடுங்க ஆச்சி, எல்லாருமே பாடணும்ல. படிக்காதவங்க படிங்கப்பா. மேகலாட்சி படிக்கல, அவங்க எல்லாம் படிக்கல. படிக்காதவங்க படிங்க. அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. நல்லா எஃபெக்ட் போட்டு பாடுங்கம்மா. அடுத்தது அடுத்து உண்ணாமலாட்சி படிங்க. அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அம்மா படிங்க. சந்தானலட்சுமி அம்மா படிங்க. பாடி முடிச்சிட்டாங்கன்னா மியூட் போட்டுக்கோங்க ஆச்சி. பாடி முடிச்சவங்க மியூட் போடுங்கப்பா. அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. சூப்பருங்க ஆச்சி, நல்லா பாடுனீங்க. யாரு பாடினது? சந்தானலட்சுமி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது வளர்மதி அம்மா படிங்க. அஞ்சபுதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்துமே அஞ்செழுத்துமே. அடுத்ததுங்க. அடுத்தது பூங்கோதை படிங்க. அடுத்தது ஐயா பாடுங்கயா. அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்தமே. உதைத்தன உதைத்தன அஞ்செழுத்தமே. சூப்பருங்க ஐயா. அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்தமே. எல்லாருமே எல்லாம் ட்ரை பண்றீங்கம்மா. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எல்லாருமே போட்டு பாடலாம். எஃபெக்ட் போட மாட்டேங்கிறீங்க, அப்பதான் அந்த பண் வரும். பண்ணுக்காக இவ்வளவு ட்ரை பண்ணி அம்மா ஆட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால தயவு கூர்ந்து கொஞ்சம் அந்த பண்ணை அடியன் அசைக்கிற அந்த அசைவுகள் எல்லாம் கொஞ்சம் தீர்மானமா கவனித்து பாடினீங்கன்னா பாடிடலாங்க ஆச்சி. தவறா எடுத்துக்காதீங்க. ரெக்கார்டு பண்ணி போட்டு விடுறேன், அவங்கள கேளுங்க. நீங்க படிக்கிறதுன்னு ரெக்கார்ட் பண்ணி தானே போடுறேன், குரூப்ல போடுறேன் பாருங்க. ரெக்கார்டு பண்ணி பாப்பாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. தயவு கூர்ந்து எல்லாரும் நல்லா முயற்சி எடுங்க. அடியன் முழுவதும் பாடுறேன் கேளுங்க. அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் பாட்டோட ரெண்டாவது பாட்டு அந்த விளம்ப காலத்துல பாடுறேங்க, கேளுங்க, கவனிங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. மாத வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த தேவாரம் திருக்கடைக்காப்பு. ஐயா முதலித படிங்க. அம்மா படிச்சிருங்க. துஞ்சலும் துஞ்சல் அந்த 4 வரியே. ஆமா, அதுதான் படிக்கிறதுக்காக தான் இப்ப நீங்க நோட் போட்டுக்கோங்கம்மா. எல்லாருமே நோட் போட்டுக்காங்க. திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த தேவாரம் திருக்கடைக்காப்பு. பண் காந்தார பஞ்சமம், ராகம் கதார கௌளி, தழம் பொது, தாளம் ஆதி. 3ஆம் திருமுறை. துஞ்சலும் துஞ்சலில்லாத போகினும் நெஞ்சகம் நெய்ந்து நினைவின் மாயோரும் துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நெய்து நினைவின் நாளோரும் வஞ்சக மாற்றடி வாழ்த்த வந்த கூற்று. வஞ்சக மாற்று அடி வாழ்த்த வந்த கூற்று. அஞ்ச உதைத்தன
அஞ்செழுத்துமே அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திர நான்மறையாகி வானவன் சிந்தையுள் நின்ற அம்மையாழ்வன் செந்தவள் ஓம்பி செம்மை வெதியற்கு அல்தியுள் வந்தீர் அஞ்செழுத்துமே. ரெண்டாவது பாடல்ல இருந்து இப்படி பாடணுமா. மந்திர நான்மறையாகி வானவன் சிந்தையுள் நின்ற தம்மையாழ்வன் செந்தழல் ஓம்பி செம்மை வெதியற்கு அல்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. லாஸ்ட் பாட்டுங்கம்மா. நல் நற்றமிழ் ஞான சம்பந்தம். அம்மா எனக்கு டைம் இல்லைங்க அம்மா. ஒரு ரெண்டு பதிகம் இன்னொன்னு 2 பாடல் பாட்டுங்களா? அந்த ஊனில் உயிர் பண்டமரோதி மடந்தையில் பேணியர் பண்டையிராவன் பாடி உயிர்ந்த தொண்டர்கள் கொண்டு உயிர்ந்து பின்னவர் அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே. புத்தரும் சமணரும் கழுகை பொய்கையில் சித்தவர் தெளிந்தவர் தேரு தேர் இத்தக நீரணிவார் வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. நட்டமிழான சமந்தன் நான்மறை கற்றவர் காளி அண்ணன் உண்ணி அற்றமிழ் மாலை இறைதும் அஞ்செழுத்தும் புட்டன வல்லவர் உண்பராவரே. அற்றமிழ் மாலை இறைதும் அஞ்செழுத்து புட்டன வல்லவர் உண்பராவரே. அதுங்கம்மா இதே மெத்தேட்ல இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பதியம் ஃபுல்லா பாடலாம். இந்த காந்தார பஞ்சமத்துல சொற்றுணை வேதியில இருந்து நீங்க வந்து அழகா மெயின்டெனன்ஸ் பண்ணி பாடி வரலாங்கம்மா. தயவு கூர்ந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே பண்ணல அம்மா இந்த ரெக்கார்டிங் எடுத்திருக்கீங்களாங்கம்மா. இந்த ரெக்கார்டிங்கை நாள்தோறும் போட்டு நான் இருந்தாலும் நான் பாடி அனுப்பிச்சிக்கிறேன். ஒரு 3 பாடலை விளம்ப காலத்துல ரெக்கார்டிங்கா பாடி அனுப்பிச்சிக்கிறேன். தயவு கூர்ந்து எல்லாருமே பாடி பயிற்சி பண்ணுங்க. இந்த மந்திரமாவது எனக்கு வந்து பாடி காட்டணுங்கம்மா. அடுத்த வாரம் ஒரு ஃபுல்லா ஒரு ரெக்கார்டு வச்சுக்குவோம். ஏன்னா மந்திரமாவது நிறைய பேர் மேல் செய்ய வரல. அதனால அதை வந்து கொஞ்சம் எல்லாரும் பயிற்சி பண்ணணும். மந்திரமாவது எடுத்து அதுக்கு முந்திர பாடல் என்னங்கம்மா எடுத்தோம்? காதலாகி எடுத்தோமோ? இல்ல காதலாகி இன்னும் எடுக்கல. வேற என்னங்கம்மா எடுத்தோம்? பித்தாபிரிஸ்வரி தோளுடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாரும் பயிற்சி பண்ணுங்க, பாடி பாருங்க, ரெக்கார்டிங் நல்லா கேளுங்க. ஏன்னா இப்ப இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனைங்கம்மா. வீடியோ ரெக்கார்டிங் கூட ரெக்கார்ட் ஆகும். ஆடியோ வாட்ஸ்அப்ல ரெக்கார்டிங் ஆகிறது ஒரு 3 மாசம் தான் செயல்படுத்த முடியும். இல்ல ஒரு 6 நாள் செயல்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அதே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னுடையது வந்து யூடியூப்ல போயிருக்கு. யூடியூப்ல அதனால எந்த நேரம் வேணாலும் கேட்கலாம். யூடியூப்ல போகுது. இது யூடியூப்ல வந்து நான் பண்ணிட்டு தான் இதுல குடுக்குறேன். யூடியூப் நான் பணம் கட்டியிருக்கேன். அதனால யூடியூப்ல வந்து வருது. அதனால வரும். சிவாய நம வைக்கிறேங்கம்மா. ஆயிடுச்சு. சரி, ஐயா போயிட்டாங்க. இனி அடுத்தது ஜெகநாத ஐயா. நீங்க வேகமா படிச்சு எல்லாரும் ஒரு முறை படிக்கலாம் ஐயா. வேகமா படிங்க ஐயா. நாங்கெல்லாம் தொடர்ந்து ஆளுக்கு ஒரு பதிகம் ஒரு பாடல். திருச்சிற்றம்பலம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்திலும் நெஞ்சகனைந்தே நினைவில் தோறும் பஞ்சகமற்றடி வாழ்ந்த வந்த குட்டு அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. பல்திரம் நான் மறையாகி வானவர்
சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன சென்றமிழ் ஒம்பிய வெம்மை வேதியர்க்கு அந்தையில் வந்திரும் மஞ்சளுத்துமே. உனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுட ஞான விளக்கினை ஏற்றினன் புலத்து ஏனை வழி திறந்து ஏத்து வாக்கிட ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. அடுத்தது ஒவ்வொருத்தர் படிங்க. யாரா படிங்க படிங்க. முத்துலட்சுமி அம்மா வரிசையில நல்லவர் தீயவர் எனாது நச்சின வேகமா துரிதமான ராகம் காட்டுவர் கொல்ல நமர் கொண்டு போமிடம் அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. இங்க சந்தானலட்சுமி அம்மா அடுத்தது படிங்க. 5வது. பொங்கலர் வன்மதன் வாலியை பூதமும் அஞ்சமும் பொழில் அந்தரவின் வடமங்கும் கூடை தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினை நடத்தேந்த இல்ல இது கொஞ்சம் விசாலாட்சி கொஞ்சம் ராகம் தப்பா இது. ஐயா நீங்க படிங்க. ஐயா தும்மல் இருமல் படிங்க. அவங்க கவனிக்கட்டும். தொடர்ந்த தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் இம்மை வினையட செய்தோ போதிலும் அம்பையிலும் துணை செலுத்துமே. அடுத்தது இங்கே ராஜேஸ்வரி அம்மா நீங்க படிங்க. மாடு கொடுப்பன மண்ணு மானடம் 2 பேர் படிக்கிறீங்கப்பா. ஒருத்தரா படிங்க. ஒருத்தரா படிச்சாதான் யார் படிக்கிறீங்கன்னு தெரியும். ஒருத்தர் படிங்க. சரி சண்முகவல்லியாச்சி படிங்கப்பா. 7வது பாடல் படிங்க. ஒருத்தரா படிங்க. 7வதா? ஆமா. வீடு பிறப்பை அறுத்து மேற்றினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. இல்ல இன்னும் கொஞ்சம் ராகம் சரியா வரலம்மா. இன்னும் கொஞ்சம் வரலாச்சு. சரி. வீடு பிறப்பை அறுத்து மேற்றினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. ஜெகநாதையா சரியா இருக்கா? கொஞ்சம் அதாவது முதல் 2 வரி மேல பாடி கீழே பாடி மறுபடியும் மேல போயிட்டு கீழே வரணும். ஆமா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. மேய்ச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் ஆடி கொடுப்பன மண்ணே மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. வண்டமர் போதி மடந்தை பேனின் பண்டை ராவணன் பாடி உய்ந்தன் தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே. ஐயா சரியா இருக்கா? சரி கார்வணன். கார்வணன் நான் முவன் காணுத கோணா சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதட்டும் பிதக்கு ஆர்வனமாவன அஞ்செழுத்துமே. அடுத்து புத்தர் சமன் கையர். அடுத்தது யார் இன்னும் ராஜேஸ்வரி அம்மா படிங்க. புத்தர் சமன்களுக்கையர் பொய்கொளா சித்த தவர்கள் தெளிந்து தேறின வித்தகர் அத்திரமாவன அஞ்செழுத்துமே. சரியா இருக்கா சொல்லுங்க. அடுத்து நற்றமிழ்.
படிச்சு படிச்சு பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். அவருடைய இது ரெக்கார்டிங் கேட்டுக்கிறணும். சரிங்க அண்ணாச்சி. சரி சரி, அடுத்தது யாரு படிக்கிறீங்க? அடுத்தது சாந்தி படி. பூங்கோதையம்மா படிங்க. பூங்கோதை டீச்சர் படிங்க. ஏதாவது ஒரு ஒண்ணு படிங்க. எல்லாருமே அந்த துரித ராகம் வருதான்னு எதை வேணாலும் படிக்கலாம், படிங்க. அந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாள் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. ஐயா சரியா இருக்கா? அடுத்து படிங்க. அடுத்தது சாந்தி ஆலய காலமே. சாந்தி எல்லாரும் படிக்கையிலே நடுவுல வந்துருவா சாந்தி. நான்மறை கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றம் இல்மலை ஈரைந்து மஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே. பிராக்டிஸ் பண்ணணும். சோம்பல் நான்மறை கற்றவன் காளிய மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே. சரி, ஓகே. உண்ணாமலாச்சி படிங்க. ஏதாவது ஒண்ணு 4, 5 ஏதாவது ஒரு பாடலை படிங்க. 4, 5 எதுவே ஒண்ணு படிங்க. தும்மல் இருமல் தொடர்ந்த போர்ஜின் வெம்மை நரகம் விளைந்த போர்ஜின் இம்மை வினையின் அம்மை எனும் துணை அஞ்செழுத்துமே. ஐயா சொல்லுங்க. பரவாயில்ல, ஸ்பீடு வருது எல்லாருக்கும் ஓரளவு. சரி வருதா? அடுத்தது இங்க வளர்மதி அம்மா சொல் படிங்க. வீடு பிறப்பை வீடை கெடுப்பன பின்னை நாள்தொரு மாடு கொடுப்பன மண்ணு எழுத்துமே. இல்ல அம்மா மாத்திட்டீங்க நீங்க. கலந்து கலந்து பாடுறீங்க. அடுத்தது ஒரு தடவை ஐயா ஒரு தடவை படிப்பீங்களா? பிறப்பை அறுத்து மேச்சினர் பீடை கெடுப்பன பிள்ளை நாள் தோறும் மாடி கொடுப்பன மண்ணே மானடம் ஆடி முகப்பன அஞ்செழுத்துமே. பிராக்டிஸ் பண்றேங்க ஐயா. ஓகே, அடுத்தது இங்க முத்துலட்சுமி அம்மா படிங்க. ஏதாவது ஒண்ணு படிங்க. 5வது 6வது ஏதாவது எந்த பாடல் வேணாலும் படிங்க. வீடு பிறப்பை அறுத்து மேற்றின பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. போதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னலர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே. தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டமும் அளிப்பன அஞ்செழுத்துமே. மேல ஏத்தி அரைக்கிறணும். சரி, அடுத்தது வேங்க அம்மா மேகலாச்சி படிங்க. ஏதாவது ஒரு பாடல் படிங்க. காணுதற்கொன்னா சீர்வன சேவடி செவ்வி நாள்தர் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வனம் ஆவன அஞ்செழுத்துமே. பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வனம் ஆவன அஞ்செழுத்துமே. மேல ஒண்ணு, அடுத்தது மறுபடியும் மேல ஏறி மறுபடியும் இறங்கணும்.
ஆச்சி இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. மேகலாச்சி பண்ணுங்க. நல்லது. ஆச்சி சண்முகவல்லி ஆச்சி நன்றி நன்றி. அடுத்து சொல்லுங்க. சண்முகவல்லி ஆச்சி. சண்முகவல்லி ஆச்சி ஒரு பாடலை படிங்க. புத்தர் சமன்கள் பெயர் போய் போடா சித்தர் அவர்கள் தெளிந்து தேறின பித்தக நீரணி வாவினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. இந்த வித்தக நீரணி வார்வினை பகைக்கு கொஞ்சம் மேல போகணும். மேல போயிட்டு வந்தீங்கன்னா கீழே எல்லாம் கரெக்டா இருக்கு. 3வது வரி. வித்தக நீரணி வார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. வித்தக நீரணி வார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. மேல ஏறி கீழே இறங்கணும். வித்தக நீரணி வார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. அடுத்தது உண்ணாமலையாச்சி நீங்க படிங்க. வந்துரும். நல்லா இருக்கு. உண்ணாமலையாச்சி நீங்க படிங்க. உண்ணாமலையாச்சி நீங்க படிங்க. உண்ணாமலையாச்சி படிங்க. ஏதாவது ஒரு பாடல் ஏதாவது ஒண்ணு. கழுக்கையர் பொய்கொண தவர்கள் தெளிந்து தேரின் வித்தக நீரு அணிவாவினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. வித்தக நீரணி வார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. நன்றி. சாந்தி சாந்தி தான் படிச்சுட்டு படிப்பேன். சாந்தி படி. சாந்தி சாந்தி தான் சாந்தி படி. அந்த சாந்தி வரல. ஊனே உயிர்ப்பை முடிக்கே ஒன் சுட ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவாக்கிடர் ஆன கெடுப்பன எழுத்துமே. என்ன படையராத்துக்கு போயிட்டாரா? ஆமா, இன்னும் 3 மேல போகணும். ஆமா. உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவாக்கிடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. சரி, இன்னும் கொஞ்சம் படிக்கலையா? அடுத்து கீழே வரும், மறுபடியும் மேல போயிட்டு மறுபடியும் கீழே வரும். எல்லாருமே படிச்சாச்சா? நன்றி நன்றி ஆச்சி. நன்றி நன்றி. இப்போ அந்த பாட்டு படிக்க இப்ப ஆளுக்கு ஒண்ணா ஒரு தடவை மட்டும் படிச்சு முடிச்சிடலாம் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. காலையில இருந்து ரொம்ப டைட் ஆக தலையெல்லாம் வலியா இருக்கு. ஆமா, எனக்கு தொண்டையே போச்சு ஐயா. தொண்டையே கிடையாது. 2 பேரும் தானே படிச்சியே. சரி, அப்ப நிறைவு செய்யலாமா? சரி, வேற படிச்சுட்டோமா? ஆமா டயர்டா இருக்கு. ஐயா ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. வாழ்த்து படிச்சிருங்க, முடிச்சிருவோம். பான்முகில் வளாது பெய்க படிவளம் துறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி வல்க மேன்மைகுள் தெய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதே. அரகர மகாருடைய சிவனே போற்றி. போற்றி. பாபாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. பார்க்கலாம். அடுத்த வாரம் நம்ம இந்த மத்தியானம் வேணா ஒரு நாள் 2 நாள் பிராக்டிஸ் பண்ணலாம். இதோட இன்னைக்கு நிறைவு செய்யலாம். நாங்க உள்ளபடி காலையில இருந்து 9ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். நன்றி நன்றி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மத்தியானம் போட்டு விடுறேன் 2 மணிக்கு. அப்ப கொஞ்சம் நேரம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி நன்றி நன்றி. நன்றி. வணக்கம்.